ஏர்வேஸ்க்கும் பல்லாவரத்துக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கனெக்ஷன் இருக்குது. மெட்ராஸ் ஆட்களுக்கு இந்த பறக்கிறது மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஆசியாவில் முதல் பிளேன் பறந்தது மெட்ராஸில். அது பறந்தது வந்து இந்த கூவம் நடுவில் இருக்க தீவுனா கூட அது அவர் ட்ரையல் பார்த்து டிஎன்ஜிஎல்ஸ் வந்து ட்ரையல் பார்த்தது பல்லாவரம் தான். இது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏன்னா சுற்றி மலை வந்து நம்பர் 1 எனிமி பறக்கிறதுக்கு. நீங்கள் ஹைட்டு போகிறீங்க, மலை அடிக்கும், அங்கேயும் சூஸ் பண்ணாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் இந்த பல்லாவரம் மலைகள், சென்ட் தாமஸ் மவுண்ட் மலையை ஒட்டி அடையார் ஆறு ஓடுது, அதை ஒட்டி இருக்க இடத்துல தான் மெட்ராஸ் ஃப்ளையிங் கிளப் ஆரம்பித்தாங்க. ஆரம்பத்தில் ஏர்போர்ட்டில் சுற்றி இருக்க கிராமத்து மக்கள்லாம் வந்து ரன்வேல படுத்துக்குவாங்க, ஜாலியாக இருப்பாங்க, நெல்லுக்காய வைப்பாங்க, எல்லா கதையும் சொல்லுவாங்க. பிளேன் வரப்போது ஒரு நாளைக்கு 2 பிளேன் 3 பிளேன் வரும். ஸோ பிளேன் வரப்போ எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு பிளேன் இறங்க விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரன்வே எக்ஸ்டெண்ட் ஆக ஏர்போர்ட் வந்து மாறிடுச்சு. முதல்ல பல்லாவரத்தில் இருந்தது, ரன்வே எக்ஸ்டெண்ட் ஆனோன்னா மீனம்பாக்கம்னு ஆச்சு. மீனம்பாக்கத்துலேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகி இன்றைக்கி திரிசூலம் வரைக்கும் போயிடுச்சு, பெரிய பிளேன். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு ஏர்போர்ட் என்ட்ரன்ஸ் வந்து திரிசூலத்தில் இருந்தாலும் பல்லாவரம் தான் முதல் ஏரோ ஹிஸ்ட்ரி, தட் இஸ் இந்த பறக்கும் கதையை வந்து நமக்கு சொல்கிறது இந்தியாவிலேயே பல்லாவரம் தான்.